சினிமாவில் வர்ற வில்லனை பார்த்து மிரண்டு போயிருப்பீங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் செஞ்ச வில்லத்தனத்தால இப்ப போலீஸ் கிட்ட வசமா சிக்கியிருக்காரு. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல ஒரு விபத்து நடக்குது. ஆனா அது சாதாரண விபத்து இல்ல, ஒரு பக்கா ஸ்கெட்ச். சொந்த சம்பந்தியையே கூலிப்பட வச்சு முடிச்சு விட்ட ஒரு கில்லாடி மாமனா. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பக்கத்துல உள்ள கோம்பையை சேர்ந்தவர் தான் ராஜ்குமார். இவரோட மகன் ஆனந்த் சென்னை ஆலந்தூர் காவல் நிலையத்துல காவலரா இருந்திருக்கிறார். இவருக்கும் உத்தமபாளையம் தண்ணி தொட்டி தெருவை சேர்ந்த முத்துராஜ் என்பவரோட மகள் சத்யபிரபாவுக்கும் திருமணமாகி சென்னையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. வாழ்க்கை சந்தோஷமா போகுன்னு பார்த்தா, ஆனா ஒரே வருஷத்துல ஆனந்த் மர்மமான முறையில இறந்து சென்னை கடற்கரையில அவர் சடலமா மீட்கப்படுறார். அங்கேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆனா அந்த சோகம் முடிகிறதுக்குள்ள அடுத்ததா ஒரு மரணம் நடக்குது. ஆனந்தோட அப்பா ராஜ்குமார் ஒரு நாள் 2 வீலர்ல போயிட்டு இருந்தப்போ விபத்துல சிக்கி இறந்து போறாரு. எல்லாரும் அடடா இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையான நினைச்சாங்க. ஆனா தேனி போலீஸோட அந்த கழுகு பார்வைக்கு ஏதோ ஒன்று உறுத்துனுச்சு. அந்த விபத்து நடந்த இடத்துல பதிவான சில அடையாளங்கள் அது விபத்தல்ல, ஒரு திட்டமிட்ட கொலைன்னு சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு. அதனால அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை தோண்டி துருவி பார்த்தப்பதான் தெரிஞ்சது, பைக்ல போன ராஜ்குமார ஒரு கார் விடாம துரத்தி போய் தட்டி தூக்கி இருக்கு. அந்த காரோட உரிமையாளரை தேடினப்பதான் அந்த மாஸ்டர் மைண்ட் யாருங்கிறது அம்பலமானுச்சு. அவர் வேற யாரும் இல்ல, இறந்து போன போலீஸ்காரர் ஆனந்தோட மாமனார் முத்துராஜ். போலீஸ் அவங்களோட பாணியில கவனிச்சப்போ, நான் தான் ராஜ்குமாரை கொலை செஞ்சேன்னு முத்துராஜ் கக்கின உண்மைகள் தேனி மாவட்டத்தையே அதிர வச்சு. ஏன் சார் கொலை பண்ணீங்கன்னு முத்துராஜ் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன காரணத்தை கேட்டு போலீசாரே மிரண்டு போனாங்க. போலீஸா இருந்த ஆனந்த் இறந்து போனதுக்கு அப்புறமா அரசாங்கத்திலிருந்தும் இன்சூரன்ஸ் மூலமாவும் ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டியிருக்கு. அந்த பெரிய செட்டில்மெண்ட் தொகை மேல முத்துராஜுக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கு. அந்த பணம் முழுக்க தன்னோட பொண்ணுக்கும் அதன் மூலமா தனக்கும் வரணும்னா அதுக்கு தடையா இருக்கிற ஆனந்தோட அப்பாவான ராஜ்குமார காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காரு. ஒரு போலீஸோட அப்பாவையே கூலிப்பட வச்சு விபத்து மாதிரி செட் பண்ணி கொலை செஞ்சிருக்கிறாரு இந்த வில்லன் மாமனா. ராஜ்குமார தீர்த்து கட்டினா மொத்த பணமும் கைக்கு வரும்னு நினைச்சு பல லட்சங்களை கூலிப்படைக்கு வாரி வீசி சம்பந்தியையே காலி பண்ணிருக்கிறார். கடைசியில முத்துராஜும் அவரோட பார்ட்னரும் இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. பணத்துக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு கொடூரமா யோசிப்பாராங்கிறது தான் இப்போ தேனி முழுக்க பேச்சா இருக்கு. பணத்துக்காக இரத்த பந்தங்களே காவு வாங்குற இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கிரைம் செய்திகளை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் உள்ளாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.